காடை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். காடையை நல்லா ஊற வச்சுக்கோங்க. காடையில் வந்து கல் உப்பு, அப்புறம் தயிர், மஞ்சப்பொடி, வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் லெமன் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா காடை வந்து நீச்சி வாடை அடிக்கும், அதனால தான் ஊற வச்சு கழுவிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான பொருள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறம் தேவையான பொருள் கல்லுப்பு எடுத்திருக்கேன். காடை அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சது கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து கரம் மசாலா போடுறேன். நான் செஞ்ச பிரியாணி பொடி இது, அது போட்டுக்கிறேன். சேனலில் கொடுத்துருக்க அந்த பொடியை ஏற்கனவே. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா குழையட்டும், கலரி விட்டுருங்க. இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்ச காடையை போட்டுடலாம். காடையை போட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ நல்லா கலரிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி விடும் அதில். இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா சுக்காக வந்துடும். இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்க. மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் காடைக்கு. நீச்சு வாடெல்லாம் எதுவும் வராது. இந்த மாதிரி நல்லா சுக்காவாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சுண்டி போச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.